எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூருக்கு ஒரு ஷாப்பிங்காக போகிறோம். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ட்ரிஃப்ட்வுட்ஸ்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ட்ரிஃப்ட்வுட்ஸ்லாம் வந்து தான் இன்றைக்கி போய் நம்ம வாங்க போகிறோம். அண்ட் நான் எங்கே ஓகே, ஸோ நான் எங்கே ட்ரிஃப்ட்வுட்ஸ்லாம் வாங்குகிறேன் அண்ட் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ அவைலபிளாக இருக்குது அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் அக்வாஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கும், ஒரு பெரிய கடை. இங்கே வந்து நான் கொளத்தூரில் இப்போ ஒரு வேளை நான் ட்ரிஃப்ட்வுட் இல்லை ராக்ஸ் எதாவது வாங்க போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இங்கே போய் இருக்கான்ட்டு செக் பண்ணுவேன். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் இருக்கும். பட் இட்ஸ் நாட் மீன் அவங்கக்கிட்ட கண்டிப்பாக வந்து நம்ம தேடுற ட்ரிஃப்ட்வுட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே போய் பார்ப்போம். ஸோ இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஸ்பைடர் வுட்ஸ் நிறைய இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் சொன்ன அந்த மலேசியன் வுட், இந்த மாதிரியான வுட்டு தான் இது மலேசியன் வுட் கிடையாது. இது என்ன வுட்டுன்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து கொஞ்சம் நல்ல வுட்டு. இதெல்லாம் வந்து ஓகே. பட் அதே மாதிரி இதோட கலர்ஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சைஸ் வுட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது. ஒயிட் கலர் லாவா ராக்ஸ் இருக்குது. அண்ட் ட்ராகன் ஸ்டோன்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் ட்ரிஃப்ட்வுட்ஸ். இதெல்லாமே வந்து பெரிய பெரிய டேங்க்குக்கு யூஸ் பண்ணுறது. அண்ட் இது வந்து எலஃபண்ட் ஸ்கின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த ராக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ஹார்ட்னஸ் அதிகம் பண்ணும். இந்த எலஃபண்ட் ஸ்கின் ராக்லாம், இந்த ராக்கோட ஸ்கின்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக வாட்டரோட ஹார்ட்னஸ் வந்து அதிகப்படுத்தும். ஸோ நல்ல சாஃப்ட் வாட்டர் இருக்குன்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிளாக் லாவா ராக்ஸ் வந்து இருக்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி டெக்ஸ்டர் இருக்குன்னு வைங்களேன், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிடுவேன். இது வந்து எனக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் தரும். ஸோ நான் இதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நான் சூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி சாலிடாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து எடுப்பேன் எப்பயுமே. இந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வைஸ் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பட் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கிற ராக்ஸ் இது எல்லாமே வந்து. ஸோ ட்ராகன் ஸ்டோன் இது வரைக்கும் நான் இதை ட்ரை பண்ணதே இல்லை. எனக்கு ஏதோ இது அந்த கலருக்கும் இதுக்கும் நான் ட்ரை பண்ணணும்னு ஃபீல் பண்ணதில்லை. ஈஸியாக ஒரு மவுண்டன் ஸ்கேப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ராகன் ஸ்டோன் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மழை பெஞ்சிருக்கிறதுனால கை வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நான் டச் பண்ணும்போது உள்ளேருந்து பூச்சிலாம் நிறையா வரும். ஸோ எதோ நீங்கள் க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் பார்த்து தான் இது வந்து ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா இது ஸ்டாக் வந்து இறக்கி வச்சுருக்காங்கல்ல. ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்து பூச்சிலாம் இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணணும். எப்பயுமே நீங்கள் எந்த ஷாப் போனாலுமே இது எல்லாமே நேச்சுரல் திங் அப்படின்றதுனால கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். அண்ட் இந்த ராக் நான் கண்டிப்பாக என்னோடய டேங்க்கில் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். பட் இது வேறு செட்டப்பில் நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு கலர் வந்து எனக்கு ப்ளசண்ட்டாக வந்து படலை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ராமா ட்விஸ்டட் வுட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ரேட் அதிகம். இது ஒரு பீஸ் நீங்கள் எடுத்திங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா 5 kg 6 kg வந்துடும். அண்ட் ஈச் வந்து 1000 rupees வரும். பர் கேஜி 1000 rupeesனால் ஒரு ட்ரிஃப்ட்வுட் உங்களுக்கு 5000 6000 மாதிரி வரும். மோஸ்ட்லி இந்த டிஸ்கஸ் டேங்குக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் ஆக்சுவலாக. இதை ப்ராப்பராக எடுத்து நம்ம டேங்க்கில் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணோம்னா இந்த அளவுக்கு இது பேடாக தெரியாது, நல்லா உட்காந்துடும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சேரு ராக் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் ட்ரிஃப்ட்வுட் தான்.
பட் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து அக்வாஸ்டார் வந்து போயிருந்தேன். அண்ட் அங்கே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் என்னென்னா அவங்கக்கிட்ட நிறைய வந்து அந்த ஸ்பைடர் வுட் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ட்விஸ்டட் ட்ராமான்ற அந்த வுட் இருந்தது, ராக்ஸ் நிறையா இருந்தது. பட் இந்த நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வுட் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் அந்த குளத்தூர் ஸ்ட்ரீட்டில் எங்கெங்கெல்லாம் ஷாப்ஸ் இருக்கோ நான் அந்த மாதிரி போய் பார்க்கும்போது இப்போது இன்னொரு ஷாப்பில் வந்து எனக்கு கிடச்ச 2 பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் நெக்ஸ்ட் செட்டப் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்காக இல்லை, என்னோடய கிளைண்ட்காக. குளத்தூரில் இருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிஃப்ட் வுட்ஸ் இருக்குல்ல. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பைடர் வுட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட ரூட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. ஸோ இது வந்து ஸ்பைடர் வுட்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியன் வுட்னு சொல்லுவாங்க, இல்லை பாக் வுட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் ஸ்கேப்பிங்க்கு என்ன மாதிரி வேணும் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைடர் வுட் நான் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. இப்போது என்னோட 60 சென்டிமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் வுட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இதோட நேம் என்னன்னு தெரியல, பட் இதோட பேட்டர்ன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த வுட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷேப் வந்து பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களோட டேங்க் சைஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் இந்த வுட்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது எப்படி வந்து நீங்கள் செட் பண்ணலாம், இல்லை என்ன மாதிரி செட்டிங் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி வுட் இருந்ததுன்னா மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்குல்ல. இது வந்து வாட்டர் வந்து ரொம்ப டேனிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் வாட்டர் வந்து எப்பயுமே ப்ரௌனாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் என்ன அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அன்நேச்சுரலாக கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நல்ல பீஸ். இது கூடயாச்சும் நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி மர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா இது உண்மையிலே ஒரு நல்ல பீஸ். ஏன்னா எல்லாமே வந்து டுவர்ட்ஸ் வெளியில் வந்துட்டுருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வுட்டு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு மலேசியன் வுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு இந்த 2 பேட்டர்ன் பிடிச்சிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியில் வர மாதிரி இருக்குல்ல. ஸோ ஷார்ப் எட்ஜஸாக இருக்குது. நான் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய செட்டப்புக்கு ட்ரிஃப்ட் வுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் டைம் பர்ச்சேஸாக நான் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2011 2012 அந்த டைம்லேருந்து கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். கலெக்ஷன்ஸ் இந்த மீன்ஸ் என்னென்னா இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே ஒரு ட்ரிஃப்ட் வுட் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த டைமுக்கு அதை நான் எடுத்து வச்சுப்பேன். ஈவன் அது என்னோடய செட்டப்புக்கு இப்போது உடனே தேவை அந்த மாதிரி இல்லைனாலும் ஓகே அது நல்லா இருக்கேன்ட்டு. ஏன்னா நெக்ஸ்ட் செட்டப் நம்ம எதாவது பண்ணும்போது அது கண்டிப்பாக வந்து நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த 60 சென்டிமீட்டர் டேங்க்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா நான் 2011 அந்த டைமில் வாங்கினேன் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரிஃப்ட் வுட். ஸோ அதை தான் வந்து நான் இப்போது இந்த செட்டப்க்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நிறைய ட்ரிஃப்ட் வுட்ஸ் வந்து அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம குளத்தூர் போகிறோம்னு வைங்களேன், ஒரு கடைக்கு போகிறோம், அந்த ஒரு கடையிலேயே எல்லாமே கிடச்சிடுமான்னு கேட்டால் இல்லை. நிறைய கடைக்கு நீங்கள் போகணும். சும்மா நீங்கள் போகும்போது அப்படியே பார்த்துட்டே போனீங்கன்னா உங்களுக்கே ஒரு கண்ணில் ஒன்று மாட்டோம், ஓகே இந்த ட்ரிஃப்ட் வுட் நல்லா இருக்கேன்ட்டு. ஏன்னா இது எல்லாமே வந்து நேச்சுரல் திங் அப்படின்றதுனால ஒரே மாதிரி இருக்காது. ஒரு கடையில் 1000 பீஸ் இருக்கலாம், இன்னொரு கடையில் 2 பீஸ் இருக்கலாம். ஆனால் அந்த 2 பீஸ் இருக்கிற கடையில் வந்து சூப்பரான பீஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் ட்ரிஃப்ட் வுட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேஸ்ட் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோடய ட்ரிஃப்ட் வுட் வாங்குற போகும்போது நான் இந்த மாதிரி தான் 2-3 கடையில் போய் பார்ப்பேன். அண்ட் எனக்கு இப்போ நான் போன 2வது கடையிலேயே எனக்கு வந்து கிடச்சிடுச்சு. அண்ட் நீங்கள் ஒரு வேளை போயிருந்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான வுட் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க, அண்ட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களோட ஃபேவரட்டான வுட் என்ன, அண்ட் எதனால் அது பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து எல்லா வுட்டுமே ட்ரை பண்ணதில்லை. அந்த ட்விஸ்டட் ட்ராமா வுட்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்கஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு அந்த வுட்டு மேலே வந்து பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்லை. அது ஏன்லாம் தெரியல. மேபி அது சின்னதாக இருந்தால் பிடிச்சிருக்கும். ஸோ அதோட சைஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்றனால நான் அதெல்லாம் ட்ரை பண்ணதில்லை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அதோட
அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.